ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க மைண்ட் லெவல்ல இருக்கலாம். இல்ல உங்க மனசுல நீங்க அந்த மாரி யோசிக்கிறதா இருக்கலாம். இல்ல பெர்சனா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாரி தொந்தரவா இருக்கிற மாதிரி இருக்கு. பாதர் பண்ணிட்டே இருக்கு உங்கள. அம் மேபி சில பேர் வந்துட்டு கடவுள் வந்துட்டு பாராபட்சமா, அது அந்த மாரி பார்க்குற மாதிரி நினைக்கிறீங்க. ஆம், ஒருத்தவங்கள வந்துட்டு ஹைல வச்சிருக்கிற மாதிரியும், ஒருத்தவங்கள லோ பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் நீங்க நினைக்கலாம். ஆ, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரதர், சிஸ்டர் இருந்தாங்கன்னா, இல்ல 2 பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க நல்ல வசதியா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் லோ மிடில் கிளாஸ்டா இருப்பாங்க. இவங்கள மட்டும் ஏன் கடவுள் இப்படி இருக்கு, நம்மளையும் இப்படி வச்சிருக்கிறாங்கன்ற மாரி சில பேர் வந்து உங்க அம்மா, அப்பாவே நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க. ஆம், அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கிடையாது. டிவைன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சேம் லெவல்ல தான் பார்க்குறாங்க. எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான். ஆம், அந்த யோசிக்கிற அந்த ஒரு மனசு, அந்த ஒரு மைண்டுன்றது வந்துட்டு டெவில் அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் வந்துட்டு உங்கள குழப்பி விடுற மாதிரி இருக்கு, உங்க மைண்டுக்குள்ள. ஆம், அந்த மாரி எதுவும் கிடையாது. ஒரே இதுவா தான் பார்க்குறாங்க. சில பேர் அவங்களுடைய ஒரு சொந்த முயற்சினால முன்னேறுவாங்க. சில பேர் ஸ்கில் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னேறதுக்கு வழி தெரியாது. சில விஷயங்கள் அவங்களுக்கு கேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க பின்தங்கி இருக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்காம, ஒரு கிளாரிட்டி இல்லாம, அ ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இல்லாம, அந்த மாரி சில விஷயங்கள்னால இருக்கிறதா இருக்கலாம். சில பேர் அவங்களுக்கு பிரெயின் ஒரு மாஸ்டர் மைண்டா வேலை செய்யும். அந்த மாரி சில விஷயங்கள்னால அவங்க சீக்கிரம் ஈஸியா முன்னேறுற மாதிரி இருக்கும். ஆனா, இதனால எதுவும் சில விஷயங்கள் உங்களுக்கு டிவைன் சொல்ல போறதா இருக்கு. அதனால நான் 2 கார்ட் நான் ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஆம், இந்த 2 கார்ட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2ன்ற மாதிரி. ஓகே. பைல் 1 கார்ட் மீனிங் வச்சு நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த தோணுதோ அந்த ஒரு மைண்ட் செட்ல செலக்ட் பண்ணுங்க. சரியா? பேஜ் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸ்டார், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது 2ல வந்து பைல் 1, பைல் 2 2ல செலக்ட் பண்ணிக்கோங்க. மீனிங் பார்க்காதீங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. பைல் 1 போலாமா? பைல் 1 த ஸ்டார் செலக்ட் பண்ணவங்க எந்த விஷயம் உங்களை வந்துட்டு பின் தங்க வைக்குது எல்லா விஷயத்துல இருந்தும், ஏன் உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குன்றது தெரியுற மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஷஃபிள் பண்ணோட ஃபர்ஸ்ட் கார்ட், ஓ, த மூன். இமோஷ்னலி நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஸ்டக் ஆகிறதுனால தான் உங்களுடைய வந்துட்டு முன்னேற்றம்ன்றது வந்து நீங்கள் ஸ்டார் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பர்சன், அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன். ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடை செய்கிறது வந்துட்டு இந்த ஒரு இமோஷ்னலி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு மனசளவு எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பின்தள்ள வச்சிடுறீங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது. மதர் சென்டிமெண்ட் இருக்கலாம், பிரதர், சிஸ்டர், இந்த மாதிரி பாட்டி, இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கா, அவங்க யாருன்னா சில டைமில் பேசலைன்னா, இல்லை அவங்க சில டைம் கொஞ்சம் ஒதுங்கி அவங்க ஒர்க்கில் அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா, அவங்க வேறு யார்கிட்டனா கொஞ்சம் க்ளோஸாக பேசினாங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிறதுனால சென்டிமெண்டலி, அதனால நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டார் குவாலிட்டியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு இமோஷ்னலி ட்ரெயின் ஆகுறீங்க. நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மென்டலி ட்ரெயின் ஆகுறதுனால உங்களுடைய ஸ்டார் குவாலிட்டின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் விலகி போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு வெளியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லெவல் ரீச் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே பேலன்ஸ்ட் எனக்கு வேணும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கிற அந்த அஃபெக்ஷன் இருக்கட்டும், அந்த ஒரு பாண்ட் இருக்கட்டும், அது எனக்கு வேணும். மதர் கிட்ட இருக்கிற பாண்ட் எனக்கு வேணும். நான் இதை விட்டு, இந்த ஒரு சர்க்கிளை விட்டு நான் வெளியில் என்னால் வர முடியாது, என்னால் போக முடியாது. அதை மீறி என்னால் மற்ற விஷயங்கள் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால
நீங்கள் அந்த சர்க்கிளுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஒரு டிவைன் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களை வந்து கேட்ச் பண்ணுறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை கையில் கொடுத்தாலும் டிவைன் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய என்ன சொல்ல, உங்களுடைய கிஃப்ட் எல்லாமே, பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்னால நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க. இதனால தான் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதர் பண்ணுதுன்னா இந்த விஷயத்தால தான் நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பைல் 2 போகலாமா? பைல் 2 மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சாரி 2 pile 2 page of pentacles. பேலன்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது உங்களுக்கு. வேறு எதனால் உங்களுக்கு வந்துட்டு தடை இருக்குது, ஏன் சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு தொல்லையாக இருக்கிற மாதிரி இருக்குன்றது பார்ப்போம். ஓகே, மாஸ்டர் மைண்ட். மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்பவே ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் பிஸ்னஸில். நார்மலி நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட் பர்சன் தான். ஓ காஷ், பேலன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. அதான் எனக்கு மைண்டுக்கு தோணுச்சு, நான் சொல்லலை. ஓகே, கார்ட் ஷஃபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக நம்ம லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள்னால வந்துட்டு நீங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் எடுக்கிறதுனால உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய அந்த அடுத்த விஷயம் என்னன்றது நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு தடை ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பசங்க ஓ மை காஷ், மேபி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது பசங்கள். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு குழந்தைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா, இதனால் உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய ட்ரீம்ஸ், இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பூர்த்தி பண்ண முடியாமல் நீங்கள் வந்துட்டு தள்ளாடுறதா இருக்கலாம். குடும்ப விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதனாலேயே உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் காட்டும் போது கூட உங்களால் அந்த விஷயங்கள் கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு. மேபி இந்த ரீடிங் நீங்கள் சூஸ் பண்ணவங்க பைல் 2 நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் குருவாக இருக்கலாம், ஏதோ கைடன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம், டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம். குடும்ப பொறுப்பு, மற்ற விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள், இந்த விஷயங்கள்லேயே வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படி இருக்கிறதுனால உங்களால் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற, நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் வந்து உங்களால் வந்துட்டு கேஷ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மைண்ட் எப்போவுமே ஆக்டிவ், ரொம்ப ஓவர் ஆக்டிவ், ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் இது பண்ணால் அடுத்த அந்த விஷயம் பண்ண, இது பண்ணால் அது பண்ண, அந்த மாதிரி ஒரே டைமில் 10 விஷயம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. இதனால தான் உங்களுடைய வந்துட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதர் பண்ணுற மாதிரி இருக்குது, தொந்தரவாக இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கத்தில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் தோணும். உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு, இந்த விஷயங்கள்ல தான் நீங்கள் மூழ்கி இருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் ரொம்ப விலகுற மாதிரி இருக்குது உங்கள் ட்ரீம்ஸ்லேருந்து. நீங்களாக எடுத்துக்கிறீங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. பட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கடவுள் வந்துட்டு எப்போவுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் வைக்கிறது. நம்ம இந்த ஒரு ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சில ட்ரீம்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம தான் சில விஷயங்களை நம்ம விளக்குறோம், சில விஷயங்களை நம்ம தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி, க்ளோஸாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இதனால் கடவுளை வந்துட்டு ஒரு குறை சொல்லி எந்த யூஸும் கிடையாது. நம்ம தான் எல்லா விஷயங்களும் க்ரியேட் பண்ணுறோம். இந்த விஷயங்களை தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்களே தவிர மற்ற விஷயங்களை வந்துட்டு உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய
கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு பேலன்ஸ் உங்களால் கவனிக்க முடியல. உங்களால் அந்த ட்ரீம்ஸ் அதை நோக்கி போகிறதுல உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஓகே, ரீடிங் ரெசனேட் ஆயிருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரீடிங்கில் பார்க்குறேன்.